ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஸ்க் மெலன் ஜூஸ், அதாவது கிருணிப்பழ ஜூஸ், மொலாம்பழம்னு சொல்லுவாங்க. அதில் கால்வாசி நான் தோல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ஜூஸு இஃப்தாருக்கும் நம்ம குடிக்கும்போது நம்ம வயிறு நல்லா குளுன்னு இருக்கும். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்டியாக, நம்ம கடையில் கிடைக்கிறத விட டேஸ்ட்டாக நம்ம வீட்டில் கண்டிப்பாக நம்ம செய்ய முடியும். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் நார் சத்தும் நீர் சத்தும் அதிகமாக இருக்குது. ரொம்ப வயிற்றுக்கு ரொம்ப குளிமையாக இருக்கும். இதை ஒரு மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பால் அது எதுன்னு எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. ஒரு 1.5 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். கால்வாசி பழம் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு 3 டீஸ்பூன் அளவு நன்னாரி சர்பத் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் இதுக்கு நல்ல செம்ம டேஸ்ட்டு கொடுக்குது. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சில் வாட்டர் கொஞ்சம் கலந்து நம்ம சர்வ் பண்ணலாம். நான் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும், நோன்பு திறக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. ட்ரை பண்ணுங்கள். இது வடிகட்டாமல் நம்ம குடிக்கிறதுல தான் நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோவும் இருக்குது. குழந்தைங்களுக்கு மஸ்ட் இதை நம்ம கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதை இந்த சம்மரில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். அதாவது இந்த ஜூஸஸ் மோஸ்ட்லி நம்ம வடிகட்டாமல் குடிக்கிறது தான் நல்லது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.